அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினப்பலன். இன்றைய தேதி 15/9/2025 செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி விசுவாவசு வருடம் தமிழ் மாதம் ஆவணி 30ஆம் நாள். இன்று திங்கள்கிழமை. இன்றைய திருக்குறள் அதிகாரம் மடியின்மை. குறள் 602. மடியை மடியா ஒழுகல் குடியை குடியாக வேண்டுபவர். தெளிவுரை: தன் குடியை சிறப்புடைய குடியாக விளங்கும்படி செய்ய விரும்புபவர் சோம்பலை ஒழித்து முயற்சியுடையவராய் நடத்தல் வேண்டும். இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் இனிய பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் நல்வாழ்த்துக்கள். இன்றைய கிரக நிலைகள்: மிதுனத்தில் குரு மற்றும் சந்திரன், சிம்மத்தில் கேது, சூரியன், அதோடு கூட சுக்கிரன் விளிம்பில், கன்னியில் புதன் விளிம்பில் இருக்க, துலாமில் கூட செவ்வாய் விளிம்பில், கும்பத்தில் ராகு, சனி மீனத்தில் வக்ரமாக. கிரக நிலைகள் இப்படியாக இருக்க இன்றைய தினப்பலன் பார்ப்போம். மற்றவர்களுடன் அன்பாகவும் மரியாதையாகவும் பழகுவது, மேலும் பணிவுடன் மற்றும் கண்ணியத்துடன் இருப்பது போன்ற உங்கள் குணம் பாருங்கள் இன்று உங்கள் மதிப்பையும் மரியாதையையும் உயர்த்தும். நீங்கள் செய்து வரும் தொழில் சார்ந்த புதிய முயற்சிகள் எடுப்பீர்கள் என்று உங்கள் தொழிலில் புதிய பணி நியமனங்கள் செய்வீர்கள். அறிவுசார் திறன்களை வளர்ப்பது, நற்பண்புகளை மேம்படுத்துவது, சமூக மாற்றத்தை ஊக்குவிப்பது மற்றும் பொருளாதார வளர்ச்சியை தூண்டுவது போன்ற பல வழிகளில் கல்வியில் நல்ல முன்னேற்றங்கள் உருவாகும் காலம் இது. அரசு பணிகளில் அனுகூலம் உண்டு. இன்று காவல் நிலையம் மற்றும் அரசு அலுவலகம் இப்படியாக சென்று வருவீர்கள். சிலருக்கு பணியிடங்களில் பிரச்சனைகள் ஏற்படும். பணியை விட்டுவிடும் எண்ணம் கூட தோன்றத்தான் செய்யும். வேலையில் இருந்து தொழிலுக்கு மாறும் குழப்பம் வரத்தானே செய்யும். என்று உணவு சம்பந்தப்பட்ட பேச்சுக்கள் அல்லது உணவு சம்பந்தப்பட்ட தொழில்கள் மற்றும் டிரைவிங் இப்படியாக கூட தேர்ந்தெடுப்பீர்கள். பேச்சு சாதுரியம் பெருகும். வியாபார தொடர்புகள் கிடைக்கும். தன்னம்பிக்கை அதிகமாகும் என்று. ஆனாலும் குழந்தைகள் பற்றிய கவலை, அவர்களை பற்றிய எண்ணமே இன்று நாள் முழுமைக்கும் இருக்கும். இன்று குடும்பத்தில் நடக்கும் பிரச்சனைகளுக்கு உங்கள் அம்மா அல்லது உங்கள் மாமியார் இப்படியாகத்தான் காரணமாக இருப்பார்கள். அனுசரித்து போவது சிறப்பு. பிறரை நம்பி பொருளாதார முடிவுகள் எடுக்கக்கூடாது. பங்கு தொழில் செய்வதனை சிறிது நாட்கள் தள்ளி வைப்பது சிறப்பு. இன்று புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவது பற்றிய பேச்சுவார்த்தை வரும். சிலர் பழைய வண்டியை கொடுத்துவிட்டு புதிய வண்டி வாங்க முயற்சிகள் எடுப்பீர்கள். வீடுகளில் எப்படியும் இன்று எலக்ட்ரிக்கல்ஸ் சம்பந்தப்பட்ட பொருட்கள் வாங்குவீர்கள். இன்னும் 2 நாட்களில் கூட இப்படி இருக்க வாய்ப்புகள் உண்டு. நிலம் தொடர்பான விவகாரங்கள் இருக்கத்தான் செய்யும் என்று சிறிது நாட்கள் தள்ளி வைக்கலாம். விளம்பரம், திரைத்துறை மீது நாட்டம் இருக்கும் உங்களுக்கு அதீத கற்பனை ஆற்றல் இருந்தாலும் அதை காசாக்குவதில் திறமை இல்லை என்ற எண்ணம் வந்து போகும் உங்களுக்கு. இன்று உங்களின் சுய அடையாளத்தை தக்க வைப்பதில் மிகுந்த போராட்டம் இருக்கும். உங்கள் வீட்டை புதுப்பிக்க தேவையான பெயிண்ட் சம்பந்தப்பட்ட அனைத்தும் வாங்குவீர்கள். என்று பல சந்தர்ப்பங்களில் ஏமாற்றம், தொடர் தோல்விகள் மற்றும் சிக்கல்களால் விரக்தி, உங்கள் மனமே உங்களையே நச்சரிப்பது போன்ற உணர்வு இருக்கத்தான் செய்யும். இன்று உடல் நலத்தை பொறுத்தவரையில் உடலில் சக்தி இல்லாதது போல தோன்றும். தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, மண்ணீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, நுரையீரல் குறைபாடு, சோம்பல், திடீர் தொற்று நோய்கள், காற்றின் ஈரப்பதம் தொடர்பான நோய்கள், தூக்கமின்மையால் வரும் நோய்கள் இப்படியாக ஏற்படும். இன்று நீங்கள் பேங்க், ஃபினான்ஸ், பூஜை சாமான் கடைகள், யோகா சென்டர், டியூஷன் சென்டர், ட்ரஸ்ட், நீதிமன்றங்கள், கோயில், பஞ்சாயத்து கூடங்கள், உயர்கல்வி நிறுவனங்கள் இப்படியாக சென்று வருவீர்கள். இன்று ஹேமா, குமார், பிரணவ், துரை, விகாஷ், ரத்னம், மூர்த்தி, நிலா, மருது, மாதா, பழனி, சரவணன், கார்த்தி இந்த பெயர்கள் உங்களின் இன்றைய நாளோடு ஏதாவது ஒரு விதத்தில் நிச்சயம் சம்பந்தப்படும். இன்றைய சமையலில் முருங்கை, முள்ளங்கி, சுரைக்காய், தேன், சீரகம், சுண்டல், காளான் இப்படியாக சேர்த்து கொள்வீர்கள். இன்று பச்சை, ஆரஞ்சு, சிவப்பு, ப்ளூ மற்றும் மஞ்சள் நிறங்கள் மட்டுமே அதிகம் உபயோகம் இருக்கும். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். நான் உங்கள் ராஜநாடி ஜோதிடர் சுசீலா பூதத்தான், அம்மையப்பன் ராஜநாடி ஜோதிடம், கோவை. நன்றி, வணக்கம்.